கைஸ், வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா நான் முதல்வன் அதை பற்றி காலேஜில் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஆல்ரெடி காலேஜில் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ண சொல்லும். உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ரெஸ்யூம். இது வந்து டிசபிலிட்டி ஹேண்டிகேப்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஹேண்டிகேப் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து என்னென்னு சொல்லி ஃபில் பண்ணிடுங்க. நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது ஒன்லி ஆப்ஷன்ஸ் ஃபார் ஒன்லி ஹேண்டிகேப் பர்சன்ஸ். நோன் கொடுத்துட்டு கீழே அதுக்கடுத்து எஜுகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, 10th 12th, அப்புறம் அதர் எஜுகேஷன்ஸ், டிகிரி, என்ன காலேஜோ அந்த காலேஜ் பேர், என்ன டிகிரி, என்ன ஸ்ட்ரீம், எவ்வளோ பெர்சன்டேஜ், ஆன்லைனா ஆஃப்லைனா. அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அதை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில், உங்களுக்கு என்னென்ன தெரியும் அந்த ஸ்கில்ஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலிட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இது ஒரு ஃபில் பண்ணலையாட்டிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், அவங்க என்ன ஸ்ட்ரீம்குள்ளே உங்களோட ப்ரொஃபைல் வந்து கேரி ஆகணும். லொக்கேஷன், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களோட லொக்கேஷன், உங்களோட ரெசியூமோட லொக்கேஷன் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஷேர் ஆகணும்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதை ஃபில் பண்ணியிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ப்ரொஃபைல் பேஜ் போனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்கும். இதில் வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இருக்க கோர்சஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீயாக இருக்க கோர்ஸ் பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங்கில் போயிட்டு ஃப்ரீ ஆன்லைன் இன்ட்ரடக்ஷன் டு 3D மாடலிங் ஃபார் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் டைப் ஃப்ரீ. ஜஸ்ட் என்ரோல் கொடுத்துருங்க. என்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் வந்து என்ரோல் ஆயிரும். ஸ்டார்ட் டு வாட்ச், உங்களோட அந்த கோர்ஸோட எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ ஆர்டர் டிஸ்க்கு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் போஸ்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி ஆர்டர் டிஸ்க் ஃபீஸ் வந்து ஆர்டர் டிஸ்கில் வந்துட்டு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது பற்றி நான் இன்றைக்கி வீடியோ போட்டுறேன். அக்கௌண்ட் இருக்கிறீங்க டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன்இன் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் தானா, அதாவது நாம் செலக்ட் பண்ண கோர்ஸ் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கேன். கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கோர்ஸை கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் காமிக்கும். கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு வீடியோ ஓடும். வீடியோ வந்து முழுசாக பார்க்கணும், முழுசாக பார்த்து தான் ஆகணும். அப்போ சூஸ் பண்ண கோர்ஸ் அதுதானா, அதே தான். இன்ட்ரோடக்ஷன் டு 3D மாடலிங் ஃபார் மேனுஃபேக்சரிங். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பண்ண சொன்னாங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட் அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக அதை பற்றி பாருங்கள். நான் சாம்பிளுக்காக ஒரு கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அது வீடியோ முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மேலே டாஸ்க் காமிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி மாடல் அவுட்லைன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணணும். ஒரு சில வீடியோவுக்கு மேலே கீழே என்சிக்யூ இருக்கும், அதை மறக்காமல் அட்டன் பண்ணணும். அதுக்கான ஆன்சர் வந்து சிம்பிள் தான். ஒரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தப்புன்னு காமிக்கும். இன்னொரு டைம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக கோர்ஸ் முடிச்சிடலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.